What's up everyone, welcome back to YouTube. இன்னைக்கு இந்த வீடியோல டுடே ட்ரெண்டிங் மாதிரியான ட்ரோல் சேனல்ஸ் எப்படி அவங்களோட வீடியோ மேக் பண்றாங்க அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த மாதிரியான ட்ரோல் வீடியோஸ் பண்ணும்போது ஒரு 3 முக்கியமான நல்ல விஷயம் இருக்கு. 1, உங்களுக்கு மீம் நாலேஜ் நல்லா இருந்தாலே போதும், மேக்ஸிமம் உங்களால இந்த வீடியோஸை மேக் பண்ண முடியும். 2, உங்களுக்கு பெரிய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் தேவையில்லை, உங்களோட போன் மட்டும் இருந்துச்சுன்னா கூட தாராளமா இந்த மாதிரியான மீம் வீடியோஸை ஈஸியா மேக் பண்ணிடலாம். 3, நீங்க இருந்துட்டு உங்களோட வாய்ஸ் ஓவரையோ இல்ல உங்களோட பர்சனாலிட்டி எதுவுமே காட்ட தேவையில்ல, பட் நீங்க இருந்துட்டு உங்களோட வாய்ஸ் இருந்துட்டு மீம்ஸ்க்கு பதிலா யூஸ் பண்றீங்க அப்படின்ற பட்சம் அது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்றது எனக்கு ஒரு தாட். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா பண்ணலாம், இல்லனா விட்டுருங்க. இந்த வீடியோல நம்ம அதை பத்தி பெருசா கவனிக்க மாட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா டுடே ட்ரெண்டிங் சேனல் அவங்களோட வீடியோ எப்படி மேக் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பார்த்து அவங்க அதை எப்படிலாம் மேக் பண்ணிருக்கலாம் அப்படிங்கறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். ஜெனரலாவே இந்த மாதிரியான சேனல்ஸ் எல்லாம் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, நியூஸ் சேனல்ஸையும் அதே மாதிரி சோசியல் மீடியால என்னென்ன ட்ரெண்டிங்கா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான மீம்ஸை போடக்கூடிய நிறைய இன்ஸ்டாகிராம் பேஜஸ் அதே மாதிரி எல்லாம் இருக்கும். சோசியல் மீடியால இதுக்குன்னு தனியா வந்து இருப்பாங்க. சோ அந்த மாதிரியான ஆளுங்களை இருந்துட்டு ஃபாலோ பண்ணி வச்சுப்பாங்க. சோ அப்படிங்கறதுனால ஏதாவது ஒரு விஷயம் ட்ரெண்டிங்காவோ ஏதாவது ஒரு நியூஸ் இருந்துட்டு பரபரப்பாவோ வருது அப்படிங்கிற பட்சத்துல இவங்க இருந்துட்டு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிடும், அதுக்கான கிளிப் இருந்துட்டு ஃபர்ஸ்ட் எடுத்துப்பாங்க. ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, யூடியூபை பொறுத்த வரைக்கும் நியூஸ்ங்கிறது ஒரு கிரிட்டிசிசம் கண்டென்ட் மாதிரி தான். அதாவது நீங்க அதை தாராளமா கிரிட்டிசிசம் பண்ணலாம், உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வந்து மேக்ஸிமம் வராது. இதுல அட்வான்டேஜ் என்னன்னா நிறைய நியூஸ் சேனல்ஸ் இப்ப யூடியூப்ல வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. சோ அவங்களோட சேனல்ஸ்ல இருந்து அவங்களோட வீடியோஸை டவுன்லோட் பண்றதுன்றது ரொம்ப கஷ்டமா இருக்காது. சோ அதனால நீங்க தாராளமா இருந்துட்டு ஒரு நியூஸ் சேனலை ஃபாலோ பண்ணி அங்க இருக்கக்கூடிய ஒரு கிளிப் இருந்துட்டு டவுன்லோட் பண்ணி உங்க வீடியோல நீங்க யூஸ் பண்ணலாம். 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான மதிப்பெண் விவரங்கள் இன்று வெளியாகின்றன. சோ இங்க வந்து கவனிச்சிங்களா, ஒரே ஒரு மெயின் கிளிப் தான் இருக்கு. அதாவது அந்த நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெயின் கிளிப், அந்த மெயின் கிளிப் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதுக்கு எந்தெந்த இடத்துல எல்லாம் இருந்துட்டு மீம் போட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து ஒரு யோசிச்சு ஒரு ஸ்கிரிப்ட் ஆட்டா ரஃபா வந்து எழுதி வச்சுப்பாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்றாங்கன்னா அதுக்கு நடுவுல கரெக்டா அந்த மீம்ஸை மட்டும் லைனா போட்டுறாங்க. இவ்வளவுதான் ஒரு மெயின் கிளிப். அதுக்கப்புறமா நீங்க வச்சிருக்கக்கூடிய மீம்ஸ் அது ரெண்டையும் நீங்க ஒன்னா சேர்க்கும் போது கரெக்டா இது மாதிரியான வீடியோஸ் இருந்துட்டு வந்துடும். இப்ப இந்த இடத்துல உங்களுக்கு சில டவுட்ஸ் வரும், அதை ஃபர்ஸ்ட் நான் கிளியர் பண்றேன். சோ என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் பாத்தீங்கன்னா இதே மாதிரி ட்ரோல் வீடியோஸ்ல இருந்துட்டு மேக் பண்ணிட்டு இருக்கான். அவன் கிட்ட இருந்துட்டு இந்த விஷயமா இருந்துட்டு கேட்டேன், சில டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கும்ல, அந்த டவுட்ஸ் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ற மாதிரி. சோ அவன் என்னென்ன சொன்னா அப்படிங்கறத சொல்றேன். ஃபர்ஸ்ட் டவுட், எங்க இருந்து இந்த கிளிப்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணிருப்பான். அதுக்கு நான் கேட்டதுக்கு அவன் என்ன சொன்னானா, கூகுள்ல இருந்து யூடியூப்ல இருந்து தான்டா நான் டவுன்லோட் பண்றேன், இதுக்கு நான் தனியா ஆப் யூஸ் பண்ணல, வெப்சைட் யூஸ் பண்ணல, ஜஸ்ட் கூகுள்ல அந்த எந்த மீம் வேணுமோ அதுக்கான மீம் இருந்துட்டு அவன் டைப் பண்றான், அதுக்கு இருந்துக்கான வீடியோ வருது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா என்ன டெம்ப்ளேட் வேணுமோ அதையே டைப் பண்றான், அதுக்கான வீடியோ இருந்துட்டு வருது. அப்படிதான் நான் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதா அவன் வந்து சொல்றான். இப்படி சொன்னே நம்ம எல்லாருக்குமே வர டவுட் என்ன, அப்ப அவனுக்கு காப்பிரைட் பிரச்சனை வரலையா அப்படின்னு கேட்டதுக்கு நான் சொன்னானா, அவனுக்கு காப்பிரைட் பிரச்சனை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பெருசா வரல. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த சேனல்ஸ்க்குலாம் ஸ்ட்ரைக் வராது, கிளைம் தான் வரும். சோ கிளைம்ன்றது பாத்தீங்கன்னா பெரிய விஷயம் கிடையாது. அப்படி அவனுக்கு காப்பிரைட் பிரச்சனை தான் வந்துச்சுன்னா அந்த பர்டிகுலர் வீடியோ டெலீட் பண்ணிட்டு திருப்பி அதை வேற மாதிரி எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுவான், இல்லனா அந்த வீடியோவே இருந்துட்டு விட்டுட்டு அடுத்த வீடியோ மேக் பண்ண ஆரம்பிச்சிடும். அவன் சேனல்ல அவன் வீடியோ போட்டு கிட்டத்தட்ட 2 months ஆச்சு. இந்த சமயத்துல கூட அவனுக்கு எந்த வீடியோஸும் இருந்துட்டு மேக்ஸிமம் டெலீட் பண்ண படலனோ அவனுக்கு இருந்துட்டு எந்த பிரச்சனையும் வரலன்னு தான் சொல்றான். சோ இதுலயே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், காப்பிரைட்ங்கிறது சில நேரத்துல இருந்துட்டு கொஞ்சம் வரதா செய்யும். வரத நீங்க வந்துட்டு டெலீட் பண்ணிட்டு அடுத்த வீடியோ மேக் பண்ணிட்டே போங்க, அதை நினைச்சு கவலைப்பட்டு இருக்காதீங்க. அதே மாதிரி காப்பிரைட்டை கண்டு நீங்க பயந்துட்டு இருக்காதீங்க. சோ இப்போ நான் என்னோட வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் இருந்துட்டு ஓபன் பண்ணி அதுல இருந்துட்டு அது எப்படி பண்றது அப்படிங்கறத காட்டுறேன். ரொம்ப பெரிய ஒர்க் எல்லாம் கிடையாது, ஜஸ்ட் ஸ்பிளிட் பண்றீங்க, நடுவுல போடுறீங்க. சோ இப்போ வந்து நான் பாத்தீங்கன்னா வீடியோ எடிட்டருக்குள்ள இருக்கோம். நான் இருந்துட்டு ஒரே ஒரு கிளிப் தான் வச்சிருக்கேன். நான் இருந்துட்டு மெயின் கிளிப்ஸ்ல, அதாவது நான் அது மாதிரியே இருந்துட்டு ஒரு வீடியோ மேக் பண்ண வந்து இங்க ட்ரை பண்ணல. உங்களுக்கு இருந்துட்டு எப்படி அந்த வீடியோ எடிட்டிங் பண்றது அப்படிங்கறத சிம்பிளா சொல்ல போறேன். ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நீங்க இருந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு உள்ள வந்துருச்சு அப்படின்ற பட்சத்துல இந்த பிளே ஹெட் பாத்தீங்களா, இந்த பிளே ஹெட் இருக்குல்ல, இதை வந்து கொஞ்சம் கிளிக் பண்ணி லைட்டா டிராக் பண்ணி எந்த பார்ட்ல இருந்துட்டு உங்களோட மீமை நீங்க கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல வச்சுட்டு Ctrl B, அதாவது ஸ்பிளிட் பண்றீங்க. ஓகேவா, உங்க வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர்ல ஸ்பிளிட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். சோ அந்த ஆப்ஷன் இருந்துட்டு நீங்க கொடுக்கும்போது இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டா பிரிஞ்சிடும். ரெண்டா பிரிஞ்சோடனே இந்த ரெண்டாவது சைட்ல இருக்கிறத வந்து கிளிக் பண்ணி கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் தள்ளிட்டு வாங்க. தள்ளிட்டு வந்துட்டு
அடுத்து இந்த கிளிப்ல இருந்துட்டு உங்களுக்கு என்ன இன்னும் எது வரைக்கும் அப்படின்ற மாதிரி பிளேயரை வச்சு தள்ளிட்டு வாங்க. இதுக்கு நடுவுல இருக்கு பாத்தீங்களா இந்த கேப், இப்படி நீங்க பிரிச்சு விடுறீங்களா, இந்த கேப்ல இருந்துட்டு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா அந்த மீம் இருந்துட்டு ஃபில் பண்ண போறீங்க. ரொம்ப சிம்பிள் தான். இதை மட்டும் தான் நீங்க கம்ப்ளீட்டா அதே மாதிரி கட் பண்ணி அந்த மீம் குள்ள இருந்துட்டு போட்டே வரலாம். டெக்ஸ்ட் ஆட் பண்ற ஆப்ஷன் இருந்துட்டு கண்டிப்பா உங்களோட வீடியோ எடிட்டர்ல இருக்கும். அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி மீ, யூ இல்ல ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர்ஸ் அதை ஏதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை இருந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஆட் பண்ணலினாலும் எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாராலையும் ஈஸியா ரிலேட் பண்ணிக்க முடியும். அவ்வளவுதான் நீங்க பண்ண போறீங்க. ஸ்பிளிட் பண்றீங்க, நடுவுல மீம போடுறீங்க, அதுக்கப்புறமா எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறீங்க. ரொம்ப ஈஸியா இந்த வீடியோஸை மேக் பண்ணி முடிச்சிடலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, நான் கிளாரிஃபை பண்ணாம இருந்திருந்தேன்னா அதை கமெண்ட்ஸ்லயும் இல்லைன்னா நம்மளோட டெலிகிராம் சேனல்லையும் கேளுங்க. நான் கண்டிப்பா இருந்துட்டு அங்க வந்து அதுக்கு ரிப்ளை பண்றேன். நாளைக்கு ஒரு நல்ல வீடியோல உங்களை வந்து பாக்குறேன். Until then, it's TSR signing off. Bye bye.